ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்தை பற்றி தான். மேச ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரங்களில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நட்சத்திரங்களில் ஒன்றா இந்த பரணி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யம தர்மராஜா. யமன் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் பயம் வரும். ஆனால் ஜோதிடத்தில் யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை மரணத்தோட அடையாளம் மட்டும் கிடையாது, நீதி, ஒழுக்கம், கடமை, உண்மை இது எல்லாத்தோட அடையாளமும் பார்க்கப்படுது. பரணிங்கிற சொல்லுக்கு தாக்கும் சக்தின்னு ஒரு பொருளும் இருக்குது. அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை தாங்கி மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய மன உறுதியை பெற்றவங்களாக இருக்கீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஜோதிட மரபுகள் எல்லாம் சொல்லியிருக்கு. சின்ன வயசில் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்திருப்பீங்க. பொருளாதார சவால்கள் நிறைய வந்திருக்கும். இதனால் மன அழுத்தமும் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை எல்லாமே தன்னோட வலிமையை மாற்றக்கூடிய தன்மை இந்த பரணிக்கு அதிகமாக இருக்குது. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம், இது பரணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இந்த வாழ்க்கையில் வெற்றி கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வந்தாலும் அந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தாங்க. ஒரு தோல்வி வந்தால் கூட அப்படியே மனம் உடையாமல் அந்த தோல்வியிலேருந்து மறுபடியும் எழுந்து வெற்றி பெறக்கூடிய முயற்சி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களை ஒரு நாளுக்கு உயரத்துக்கு கொண்டு போகும். பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே தனித்துவமான சிந்தனை கொண்டவங்களா அமைஞ்சிருக்கீங்க. கண்மூடித்தனமாக நீங்கள் யாரையும் பின்பற்ற மாட்டீங்க. உங்களுக்கான வாழ்க்கையில் நீங்களாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிறவியோட ரகசியம் அப்படின்னு பார்த்தா இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நிறைய சவால்கள் அமைஞ்சிருக்கும். குடும்ப பொறுப்பு, பொருளாதார சமம், அதுக்கப்புறம் மன அழுத்தம், இந்த மாதிரியான எல்லா வித அனுபவங்களுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை வலிமையாக்க வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா பல அனுபவங்களையுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாடங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உழைக்கிறீங்க. இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா தன்னம்பிக்கை, தலைமை பொறுப்பு இது எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் நேர்மையாக பேசக்கூடிய பழக்கம் கொண்டவங்களாக இருப்பீங்க. கடின உழைப்பால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படுறீங்க. சில நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்கிறீங்க. அந்த அவசர முடிவு மட்டும்தான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கோம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க நிர்வாகம், தொழில் முனைவு, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, மருத்துவம், தொழில்நுட்பம் பகுதிகளில் பணிபுரிஞ்சால் ரொம்பவே சிறப்பான உயர்வை அடைய முடியும். திருமணம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக தாங்க நடந்திருக்கும். ஆனால் தாமதமாக நடந்தாலுமே நல்லா புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. குடும்பத்தில் பொறுமை ரொம்பவுமே அவசியம். உங்களோட வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகளுமே கொஞ்சம் கட்டுப்படுத்தினா அதுக்கேற்ற மாதிரி குடும்ப சூழலை நீங்கள் சிறப்பாக கொண்டு போகலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான், துர்க்கை அம்மன், சுக்கிர பகவான். ஏன்னா நீங்கள் இந்த 3 தெய்வ வழிபாட்டாலுமே நன்மையை பெறலாம். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா 6, 24. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பாருங்கள், ஆரம்பத்தில் எளிதாலாம் எந்த ஒரு விஷயமே கிடைச்சிருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பை ஏற்று செயல்படக்கூடியவங்கள அமைஞ்சிருப்பீங்க. இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வாழ்க்கையில் நிறைய அடிகளப்பட்டு தான் முன்னேறி வரக்கூடிய சூழல் உருவாகியிருக்கும். அந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பின்னால் நன்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்கள் எண்ண ஓட்டம் எப்பவுமே சிறப்பாக இருக்குங்க. யாரையுமே டக்குன்னு திட்ட மாட்டீங்க, பேசிட மாட்டீங்க. உங்ககிட்ட சண்டைக்கே வந்தால் கூட சரி இவங்க அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் திட்டினவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 30 வயசுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களில் நல்ல முன்னேற்றம் அமையும். அதுவும் உங்கள் ஜோதிட அமைப்பால் இன்னும் நன்மையை பெற விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே உங்கள் ஜோதிட அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் அடைய முடியும். பண விஷயத்தில் ரொம்பவுமே சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் நம்ப மாட்டீங்க.
அதே போல் நம்பிக்கை வச்சா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்க. அமைதி, பொறுமை இது ரெண்டுமே இருக்குது. ஆனால் இந்த கோபம் மட்டும் கொஞ்சம் நிறையவே வரும். அந்த கோபத்தை கரெக்டாக நீங்கள் கையாள தெரிஞ்சாலே போதும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறலாம். இந்த சிந்தனை சிறப்பு உங்களுக்கு ரொம்பவுமே அதிகம். உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்தா கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புகிறவங்க. உறவினர்கள்கிட்டையுமே எப்பவுமே பணிவாக இருப்பீங்க. நண்பர்கள்கிட்டையுமே ஒரு அன்பின்மாக பழகிறவங்க நீங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கான வேலையை நீங்களாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. யாருக்கிட்டையும் போய் உதவி அப்படின்னு கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதே போல் உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தால் தயங்காமல் பண்ணுவீங்க. இந்த மேசராசி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை தீர்த்து வைப்பீங்க. அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கொஞ்சம் தடை தாமதம் வரும். கதை, கவிதை, கட்டுரை எழுதுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் நன்மையை பெறலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தா பழனி தண்டாயுதபாணி, திருத்தணி முருகனை வழிபடலாம். அதே போல் வெள்ளை, இளம் பச்சை, இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த நிறங்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறதுனால நன்மையை பெறலாம். அடுத்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் பல அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிறவங்க. சின்ன வயசில் பொறுப்பு, குடும்ப சுமை இல்லை பொருளாதார சவால்கள் இது நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அனுபவங்களையே உங்களோட வாழ்க்கையில் பின்னாடி மிகப்பெரிய பலமாக அமைச்சிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குது. பலராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை கூட நீங்கள் ரொம்பவுமே எளிமையாக செஞ்சு காட்டிடுவீங்க. அந்த உறுதி உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய கூர்மையான அறிவு உங்களுக்கு எப்பவுமே வேகமாக முடிவெடுக்க உதவியாக இருக்குது. புது புது விஷயத்தை கூட விரைவில் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் சிறப்பானதாக இருக்குது. குடும்பத்தின் மீது அக்கறை, நண்பர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, சில நேரத்தில் பாருங்கள் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், வணிகம், ஊடகம், அதுக்கப்புறம் நிர்வாகம், சட்டம், மருத்துவம் போன்ற துறையில் நீங்கள் ரொம்பவுமே உங்கள் திறமையால் நிறைய வாய்ப்புகளை அதிகமாக பெற முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறைங்க. இதில் இருந்தால் நீங்கள் ரொம்பவுமே சிறந்து வர முடியும். உங்கள் பிள்ளைங்களோட முன்னேற்றத்தில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்காக ரொம்பவுமே பாடுபடக்கூடியவங்க நீங்கள். அதே போல் பிள்ளைங்களை ரொம்பவுமே நேசிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தை ரொம்பவுமே கட்டி காக்குவீங்க. உங்கள் மனைவி மீது அதிகமாக உங்களுக்கு பாசம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணுவீங்க. பெரும்பாலும் குடும்ப சூழலில் நீங்கள் கரெக்டாக சீராக கொண்டு போயிடுறீங்க. ஆலோசனை கேட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்ல விஷயந்தான். அதே போல் இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரங்க அப்படின்னு பார்த்தா மனசில் தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க. சுய கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்களாக இருக்கீங்க. யார் தப்பு செஞ்சாலும் சரி அதை உடனே தட்டி கேட்கக்கூடிய குணம் இயல்பாகவே உங்களுக்கு நிறையவே அமைஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்குமே ஒரு உதவி அப்படின்னு கேட்கும்போது அவங்க யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க, உடனே உதவி செஞ்சுடுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் உங்ககிட்ட தற்பெருமை அதிகமாக இருக்குங்க. இந்த பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டுமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இதை எடுத்துக்கிட்டால் அதில் பிடிச்சு நான் முயலுக்கு 3 கால் அப்படின்னு ரொம்பவுமே பிடிவாதமாக இருப்பீங்க. விமர்சனங்கள் உங்கள் மேலே வருது அப்படின்னா வரக்கூடிய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பொறுத்து நீங்கள் மனப்பக்குவமாக செயல்படணுங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம செய்கிற விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும்ல. அதனால் கரெக்டாக மனசை கையாளுங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டா அவங்கள அந்த சொன்ன கருத்து சரியில்லை அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த பிடிவாத குணத்தை தவிர்த்துட்டு கோபத்தை முற்றிலும் குறைச்சிக்கோங்க. கோபம் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் பல வகையிலுமே ஏமாற்றங்களை சந்தித்தவங்களா இருக்கீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வலுவிருந்தால் அரசாங்கத்தின் உயர் பதவியில் கூட நீங்கள் பணியாற்ற முடியும்.
மற்றவங்க சீக்கிரத்தில் சுலபத்தில் நம்பவே மாட்டாங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து. ஆனால் உங்கள் வளர்ச்சி அதீதமாக இருக்கும். நீங்களுமே முருகப்பெருமானையும் மகாலட்சுமி துர்க்கை அம்மனை வழிபடுறதுனாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை எல்லா வகையிலுமே பெறலாம். மேஷம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தான் ராசிக்கு அதிபதியாக வராங்க. அதனால் இந்த மேசத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்படி கோயிலுக்கு போகும்போது செவ்வரளை மாலையோ இல்லை செவ்வரளை பூக்களையோ முருகனுக்கு கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, தங்கு தடை இது எல்லாமே காணாமல் போயிடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை வந்து சேரும். முருகனோட பரிபூர்ண அருளும் இருக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி முதல் ராசியாக அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லா வகையிலுமே நன்மை வரக்கூடிய நல்லதெல்லாம் அதிகமாக கிடைக்க நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். பெரும்பாலும் மேச ராசிக்கு பாருங்கள், குலதெய்வமே முருகன் சம்மந்தப்பட்ட தெய்வமாக தான் இருக்கும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை எல்லாம் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையுமே நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கவும் உங்களுக்கு இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியில் பரணி நட்சத்திரம் வந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.